சேலத்தார் வண்டியை முதல் எப்போது கூப்பிடச் சென்றேன் என்பது சரியாக நினைவில்லை. மூடு பணியில் வரும் வாகனங்கள் மெல்லியதாக தெரிவது போல ஒரு நினைவு மட்டும் இருக்கிறது. தாத்தாவுக்கு கடுமையான காய்ச்சல் வந்துவிட கம்பவுண்டர் கோபாலனை அழைத்து வர சேலத்தார் வண்டியை கூப்பிடச் சென்ற காட்சி மட்டும் தெரிகிறது. அப்பொழுது நான் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா என்னை அழைத்து கோவில் நந்தவனத்துக்கு பின்னால் போய் சேலத்தார் வண்டி இருக்கும், மாடி வீட்டில் சொன்னாங்கன்னு அதை கூப்பிட்டுக்குன்னு போய் கம்பவுண்டரை ஏத்துண்டு வா என்றார். எங்கள் தெருவில் எல்லாமே ஓட்டு வீடுகள் தான். எங்கள் வீடு மட்டும் மாடி வீடாக இருந்தது. நானும் வண்டியில் போகும் ஜோரில் கிளம்பி விட்டேனே தவிர நான் சேலத்தாரையோ அவர் வண்டியோ அதுவரை பார்த்ததே இல்லை. எங்கள் தெருவின் கடைசியில் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலின் வாசலின் பக்கத்திலேயே ஒரு தெரு சிறியதாக சென்று ஏதோ கோபித்து கொண்டது போல பட்டென்று திரும்பும். அந்த தெருவில் சென்றால் உடனே கோவிலின் பின்னால் நந்தவனம் தெரியும். அங்கு சென்று பார்த்தபோது வண்டியும் 2 மாடுகளும் அமைதியாக நின்று கொண்டிருந்தன. யாரை கேட்பது என்று திருவிழாவில் அப்பா அம்மாவை தவறவிட்ட குழந்தையைப் போல விழித்து கொண்டிருந்த போது என் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் வேணு பக்கத்தில் இருந்த குடிசை ஒன்றிலிருந்து வந்தான். அவன் நன்றாகவே படிப்பவன் என்று தான் சொல்ல வேண்டும். என்னடா பாலா, இங்க வந்திருக்க என்று அவன் கேட்க நானோ அவனுக்கு பதில் சொல்லாமல் உங்க வீடு இங்கதான் இருக்கா என்று கேட்டேன். ஆமாண்டா அதுதான் என்று வண்டிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டை காண்பித்தான். மேலும் விசாரித்ததில் அவனுடைய அப்பா தான் சேலத்தார் என்பதும் சேலம் பக்கத்திலிருந்து அவன் முன்னோர் வந்ததால் சேலத்தார் எனும் பெயரை நிலைத்து விட்டது என்றும் தெரிந்தது. அதுதான் நான் சேலத்தாரை அறிந்த புராணம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பொழுதெல்லாம் வளவனூரில் ஆட்டோவெல்லாம் வரவில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து குமாரகுப்பம், அர்ப்பிஷம்பாளையம், சாலையாம்பாளையம் போவதற்கும் சேலத்தார் வண்டிதான் அனைவருக்கும் உதவியாக இருந்தது. விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கும் திரும்ப பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கும் பேசஞ்சர் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதுவும் காலை 5:30 வண்டியில் விழுப்புரத்திலிருந்து நிறைய பேர் இறங்குவார்கள். அதே போல இரவு 9 மணிக்கு வண்டி விழுப்புரம் செல்ல அதிகம் பேர் ஏறுவார்கள். ஒவ்வொரு ரயிலுக்கும் சரியாக சேலத்தார் மாட்டு வண்டி நிற்கும். சேலத்தார் வண்டிக்கு பக்கத்திலேயே நிற்கும் மண்ணாங்கட்டியின் வண்டி யாரும் ஏற மாட்டார்கள். ஏனெனில் அவர் சற்று கரார் பேர் வழி, பேரமெல்லாம் கிடையாது. சேலத்தார் வண்டி சவாரி போய்விட்டு வரும் வரைக்கும் கூட சிலர் காத்திருப்பது உண்டு. தாத்தாவுக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். தவிர தொடையில் பிளவை மாதிரி ஒரு கட்டி வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. 82 வயதான அவர் அடிக்கடி என் சீட்டை அவன் எடுக்கிறான். ஆனா என்னை கொண்டு போக வேணாம்னு மறுபடியும் வச்சிடுறான், ஏன்னு தெரியல என்று புலம்புவார். அடிக்கடி தாத்தாவிற்காக அவரை பார்க்க போய் எனக்கும் அவருக்கும் மிகவும் பழக்கமாகிவிட்டது. மாலை பள்ளி விட்டதும் ஸ்டேஷனுக்கு போய் விடுவேன். ரயில் வரும் வரை அவர் என்னிடம் பேசி கொண்டிருப்பார் என்று தான் சொல்ல வேண்டும். வேணு நன்றாக படிப்பதில் அவருக்கு பெருமை அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். அவனை எப்படியாவது என்ஜினியர் ஆக்கணும்பா என்பார். அடிக்கடி நீயும் என் புள்ள மாதிரி நீ இன்னும் நல்லா படிக்கணும் என்று கவலையுடன் கூறுவார். அவருடன் பேசி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. சிரிக்க சிரிக்க பேசுவார். சீர்காழியில் தான் எனக்கு திருமணம் முடிந்தது. மாலை 5:30 வண்டியில் நானும் என் புது மனைவியும் வந்து இறங்கியவுடன் எங்களது பெட்டி படுக்கைகளையும் தூக்கி கொண்டு வந்து அவரது வண்டியில் ஏற்றினார் என்று தான் சொல்ல வேண்டும். இருங்க என்று தடுத்த போது, சும்மா இருப்பா, ஏன்பா நீ பத்திரிக்கை வச்சதுக்கு கல்யாணத்துக்கு கூட வர முடியல, இதாவது செய்யக்கூடாதா என்று கண்டிப்புடன் கேட்பது போல் கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். என் மனைவியை பார்த்து வலது காலை வச்சு ஏறு தாயி, இன்னும் 1 வருஷத்துல பேரப்பிள்ளையோட தான் வண்டியில ஏறணும் என்று சொன்னது இப்போதும் நினைவில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பதிலுக்கு என் அப்பாவும் பிறந்தா உங்க பேரு தான் சேலத்தாரே, அவன் வைப்பான் என்று சிரித்து கொண்டே சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தடவை வீட்டுக்கு போறதுக்கு வண்டி சத்தம் கொடுக்க கூடாது. ஆமா சொல்லிட்டேன், பொண்ணு மாப்பிள்ளை என் வண்டியில ஊர்கோலம் போறாங்கல்ல என்று மிக மகிழ்ச்சியுடன் சேலத்தார் சொல்லிவிட்டார். காலம்தான் மிக வேகமாக ஓடியது. சென்னையில் ஒரு நாளிதழில் எனக்கு நிருபராக வேலை கிடைத்தது. படிப்படியாக வேகமாக முன்னேற்றம். துணை ஆசிரியர் நிலைக்கு உயர்ந்தேன். சொந்த ஊதான வளவனூர் மிக தூரமாக நெருங்க முடியாததாக போய்விட்டது. 1000 வசதிகள் இருந்தும் மனத்தின் ஓரத்தில் நீருக்குள் பாசி போல கவலை ஒட்டி கிடந்தது. மலைக்கு ஏங்கும் சாதக பறவை போல நானும் என் மனைவியும் ஒரு குழந்தைக்கு ஏங்கினோம். சேலத்தார் சொன்னது போல ஓராண்டிற்குள்ளேயே பிறந்திருக்க வேண்டும். திருமணமான உடனே தரித்த கரு இவ்வுலகை காண பிடிக்காமல் 3ஆம் மாதத்திலேயே கலைந்து விட்டது. விழுப்புரம் ஆஸ்பத்திரியில் தான் அவளை சேர்த்திருந்தது. மயக்கம் தெளிந்த அவளை தேற்றவே முடியவில்லை. ரயிலில் பித்து பிடித்தவள் போல உட்கார்ந்து இருந்தாள்.
ஸ்டேஷனிலிருந்து மெதுவாக கைத்தாங்களாக அவளை பிடித்து அழைத்து வந்தேன். சேலத்தாரை பார்த்ததும் புடவை தலைப்பை வாயில் திணித்து கொண்டு விம்ம ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவரோ, என்ன தாயி, வீட்டுக்கு வர்ற பொண்ணு கண்கலங்க கூடாது, இதோ பாரு, அடுத்த வருஷமே பேரன் வந்துடுவான், கண்ணை துடைக்கிற மாதிரி நடந்ததையும் துடைச்சிட்டு போ என்று ஆறுதல் கூறினார். ஆனால் அவர் சொன்ன அடுத்த வருஷம் என்பது அடுத்த 10வது வருஷமாகிவிட்டது. அதற்குள் அப்பா காலமாகி போய்விட்டார். வளவனூர் வீட்டையும் இருந்த சொந்த நிலங்களையும் விற்றுவிட்டு அம்மாவும் எங்களுடன் வந்து விட்டார். இப்போது அம்மாவையும் அழைத்து கொண்டு நாங்கள் மயிலம் வந்திருக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு ஓராண்டு முடிவதற்குள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று முடியிறக்கி விடுவது எங்கள் குடும்ப வழக்கம். குழந்தைக்கு இப்போது 10வது மாதம் முடிந்திருக்கிறது. கோவில்களில் சாதாரண நாட்களில் கூட இந்த காலத்தில் கூட்டம் அதிகமாகி இருக்கிறது. பக்தி அதிகமாகிவிட்டதா அல்லது ஒரு வேளை பயம் அதிகமாகிவிட்டதா என்று தெரியவில்லை. இப்பதான் பயபக்தி என்று சொல்கிறார்களே என்று எனக்கு என்ன தோன்றுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். சென்னையில் நல்ல வெளிச்சம் வந்துதான் கிளம்பினோம். இடையில் ஓரிடத்தில் நிறுத்தி குழந்தைக்கு பால் கொடுத்தோம். மயிலம் வரும்போது மணி 10 ஆகிவிட்டது. கோவிலில் நன்கு திருமண விசேஷங்கள் வேறு வந்துவிட்டனர். முடியிறக்கி அர்ச்சனை செய்து மாவிளக்கம் போட்டு முடிய அவை 4 மணி நேரத்தை எடுத்து கொண்டு விட்டன. கூட்டேறிப்பட்டு சென்று மதிய உணவை ஒரு விடுதியில் முடிக்கும் போது மதியம் 3. பண்டிகை கிளப்பும் போது நான், அம்மா, இன்னும் நேரம் இருக்குமா, ஊருக்கு போயிட்டு போகலாமா என்று கேட்டேன். எந்த ஊருக்குடா? என்னம்மா, நம்ம ஊருக்கு தாம்மா, வளவனூருக்கு என்று சொன்னான். அங்கதான் இருந்த எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டோமே, இன்னும் அங்க யார் இருக்காங்க என்று கேட்டாள். என்னம்மா அப்படி கேட்டுப்புட்ட? பக்கத்து வீட்டு சுப்பு பாட்டி இல்லையா? இன்னும் செட்டியார் கடை, சத்திரத்துல செட்டியார் ரெட்டியார் ஹோட்டலு, கடைத்தரு, நான் படித்த ஸ்கூலு, ரயில்வே ஸ்டேஷனு, சேலத்தார் வண்டியெல்லாம் இருக்குல்ல, குழந்தையும் வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் போய் சுத்த போறியா என்று கேட்டாள். இல்லைம்மா, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரம் புறப்பட்டுடலாம், எங்கேயுமே இறங்க வேணாம் என்று சொன்னான். கடைத்தெருவும் சத்திரமும் அடையாளமே தெரியவில்லை. சாலையோர கடைகள் அப்புறப்படுத்தப்பட்டு விழுப்புரம் ரோடு மிகவும் அகலமாக இருந்தது. செட்டியார் கடை இருந்த இடத்தில் ஒரு ஜவுளி கடை குடியேறி இருந்தது. எங்கும் இறங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேனே தவிர சேலத்தார் வீட்டருகில் என்னால் இறங்காமல் இருக்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நேரமானதால் வீட்டு வாசலில் கட்டில் மீது அவர் மெல்லிய உடலுடன் அமர்ந்திருந்தார். பக்கத்தில் அவர் வண்டி நின்று கொண்டிருந்தது. ஆனால் அதன் சக்கரங்களின் சட்டங்கள் சில காணாமல் போயிருந்தன. அது இப்படி பயன்பாட்டில் இல்லை என புரிந்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். கார் வந்து நின்ற சப்தம் கேட்டு அவர் திரும்ப பார்த்தார். நான் மட்டும் இறங்கினேன் என்று தான் சொல்ல வேண்டும். கண்களுக்கு மேல் கையை வைத்து கொண்டு, யாரு, மாடி வீட்டு தம்பியா என்று கேட்டார். பரவாயில்லையே, சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க என்றதற்கு, எப்படிப்பா உன்னை மறக்க முடியும் என்று சொன்னார். என்னங்க வண்டி இப்படி கிடக்குது என்று கேட்டேன். ஆமாயா, யாரும் இப்போ இந்த வண்டியில் ஏறுறதில்ல. ஆட்டோ தான் 5 வருஷமாச்சு. மாட்டெல்லாம் வித்துட்டேன். வண்டியை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. உடைக்க மனசு வரல. வேணு எங்கே இருக்கான் என்று கேட்டேன். அதான்யா, ரொம்ப சந்தோஷம். இந்த வண்டியை வச்சு தான் அவனை நான் சொன்ன மாதிரி இன்ஜினியர் ஆக்கிட்டேன். மாயவரத்தில் வேலை. ஒவ்வொரு சனி ஞாயிறும் வந்துடுவாங்க. எங்களை அங்கேயே கூப்பிடுறான். சரி, இருக்க முடிஞ்ச மட்டும் இருப்போம்னு இங்கேயே இருக்கேன். 2 பிள்ளைங்க. ஆமாயா, நீ எப்படி இருக்க? உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். கார் என்னுடையது தான் என்று சொன்னவன் காரின் அருகில் சென்று கதவை திறந்தான். குழந்தையுடன் என் மனைவியும் அம்மாவும் இறங்கியதும் சேலத்தாரின் முகம் பெரிய தாமரை பூ போல மலர்ந்தது. என்னையா, சொல்லவே இல்லையே இங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு? இந்த நேரம் பார்த்து வீட்டில் வேற கடத்தரவுக்கு போயிருக்காங்க என்று சொன்னவர், வாடா மொட்டை பேராண்டி என்று குழந்தையை கையில் வாங்கி கொண்டார். அவனும் முன்பே தெரிந்தவன் போல அவரிடம் போய்விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். குழந்தையின் தலையை தடவியவர், சந்தனம் போறதாப்ப, இன்னும் நிறைய தடவணும் என்று சொன்னவர், நல்லா இருக்கீங்களா என்று கேட்டவாறே குழந்தையை அவர்களிடம் தந்தார். அடுத்து தன் இடுப்பின் வேட்டியில் சொருகி இருந்த 4 மடித்து வைக்கப்பட்டிருந்த 10 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து, டேய் நல்லா பிடிச்சிக்கோ என்று குழந்தையிடம் கொடுத்தார். அத்துடன் நில்லாமல் மறுபடியும் குழந்தையை கையில் வாங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும். வண்டிக்கு அருகில் சென்றார். வண்டியில் குழந்தையை வைத்து பிடித்து கொண்டு, டேய் பேராண்டி, இது உங்கள் அப்பாருக்கு தாத்தா ஏறிய வண்டி, அப்புறம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஏறிய வண்டி, இப்போ நீயும் உட்கார்ந்திருக்கிற வண்டி என்று கூறிக்கொண்டே கண்களில் நீர் வர சிரித்தார். அது எந்த கண்ணீர் என்று தெரியவில்லை. எனக்கோ சேலத்தாரை விட அந்த வண்டியை பார்த்தால்தான் பரிதாபமாக தெரிந்தது என்றான்.